குரு வாழ்க குருவே துணை. அன்பு சொந்தங்களே வணக்கம். வருகிற நவம்பர் மாதம், அதாவது இந்த மாதம் 15ஆம் தேதி, ஐப்பசிக்கு 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள். அன்னைக்கு பௌர்ணமி. அந்த பௌர்ணமியில் அண்ணாமலையாருடைய கிரிவலமும் இருக்குது, சிவபெருமானுக்கு அன்னாபிஷேக பெருவிழாவும் இருக்குது. அந்த நாளில் 3 நட்சத்திரங்கள் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. அஸ்வினி, பரணி, கார்த்திகை. அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் வீடு மேசராசி. அந்த மேச ராசியில் வரக்கூடிய முதல் 3 நட்சத்திரங்களும் ஒரே நாளில் வரக்கூடிய ஒரு விசேஷமான நாளாக இந்த நாள் இருக்குது. அப்படியாப்பட்ட நாட்களில் பச்சரிசி 1 கிலோவாவது வாங்கி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் கொண்டு போய் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய நீங்கள் நினைத்த செயல்பாடுகள், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இதிலெல்லாம் வெற்றி கிடைக்கிறதுக்கு இது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இது 5 சிவாலயங்களுக்காகவாவது நீங்கள் கொடுக்கறது, நீங்கள் போகிறது உங்களுக்கு பெரிய பலனை கொடுக்கும். வாய்ப்புள்ளவங்க 1 கிலோ வாங்கி ஒரு கோயிலுக்கு கொடுங்க. வசதி உள்ளவங்க, இல்லை என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க 5 கிலோ தனித்தனியாக ஒவ்வொரு கிலோவாக வாங்கி ஒவ்வொரு கோயில்லையும் தனித்தனியாக போய் 5 சிவாலயங்களில் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இது பாடல் பெற்ற சிவாலயமாக இருக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் பழமையான சிவாலயங்களில் போய் வழிபாடு செய்கிறதும் ரொம்ப விசேஷம். அதில் அந்த அன்னாபிஷேகம் பார்க்குறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். அதே போல் கல்யாணம் ஆகி எனக்கு ரொம்ப வருஷம் ஆகுது சார், இன்னும் குழந்தை பாக்கியமே இல்லை. இந்த நாளை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது என்பது எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. ஏன்னா காலபுருஷனுக்கு முதல் வீடையே நீங்கள் நடைமுறைப்படுத்த போகிறீங்க. அந்த மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய்க்கு அதிதேவதை முருகப்பெருமான். அப்போ இந்த முருகப்பெருமான் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட குழந்தை. அந்த குழந்தை இந்த நாளில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை அங்கே கொடுத்துரும். அப்போ அந்த நாளில் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம்னு சொல்லி 3 நட்சத்திரங்களும் அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அப்போ அதனுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குதிரை, யானை, ஆடு அப்படின்னு சொல்லி 4 கால் ஜீவராசிகளாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்போ அன்று இரவு நீங்கள் அந்த அன்னாபிஷேகத்தை பார்த்துவிட்டு அந்த அன்னத்தை நீங்கள் வாங்கி பிரசாதமாக எடுத்தாலும் சரி, மருந்தாக எடுத்தாலும் சரி, எவ்வளோ ஒரு பயபக்தியோடு தொடுறீங்களோ அந்த அளவுக்கு திருமணமாகி 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, இப்படிலாம் சொல்லி குழந்தை இல்லாமல் வந்தவங்களுக்கு இந்த மாதிரியான தகவல்கள் கொடுத்து இன்றைக்கி அவங்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தோடு இருக்காங்கங்கிறது நிதர்சனமான உண்மை. அதைத்தான் நீங்களும் பயனடையணும்னு இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன். குரு வாழ்க குருவே துணை.